ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழில் பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி என்ற நூலை பற்றி பார்க்க போகிறோம். 10 பாட்டு நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலையாமை என்பதன் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷின் வந்து அடிக்கடி ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஷினில் வந்து கேட்டே இருக்கிறாங்க. காஞ்சி என்பதன் பொருள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நிலையாமை என்பது. நிலையாமை அப்படின்னு பார்த்திங்கன்னா மாறக்கூடியவை, அழியக்கூடியவை அப்படின்னு சொல்கிறது. இந்த கொஷின் பார்த்திங்கன்னா காஞ்சி என்பதன் பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா நிலையாமை என்பது. இந்த நிலையாமை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா உடல் உயிர் எல்லா பொருள்களும் வந்து மாறக்கூடியது, அழியக்கூடியது என்பதன் பொருள். இன்னொரு பொருள், மதுரையின் சிறப்புகளை பாடுவதாலும் நிலையாமையை பற்றி கூறுவதாலும் வந்து இந்த நூல் பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி எனப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நூல் பார்த்திங்கன்னா 782 அடிகளை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை அடிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 782 அடிகள் இருக்குது. அதில் 354 அடிகள் வந்து மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறுகின்ற 354 அடி வரை பாடல் அடிகள் வந்து மதுரையை பற்றி சிறப்பித்து கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா பெருகுவள மதுரை காஞ்சி அப்படின்ட்டு சொல்கிறாங்க என்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மதுரை காஞ்சிக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருகுவள மதுரை காஞ்சி அப்படிங்கிறது. இதன் பாட்டுடை தலைவன் வந்து தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்ட்டு. இதனுடைய பாட்டுக்கு தலைவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையாலங்கானத்து செருவென்று பாண்டியன் நெடுஞ்செழியன். அதாவது பாண்டியன் நெடுஞ்செழியன் வந்து பாட்டுடை தலைவனை வைத்து பாடியிருக்காங்க. மதுரை காஞ்சியை வந்து பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்குடி மருதனார் என்பவர் வந்து பாடியிருப்பார். இவர் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி என்ற ஊரில் வந்து பிறந்த நாள். அதனால் இவருடைய ஊர் சேர்த்தி மாங்குடி மருதனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை காஞ்சி என்ற பாடலை பாடியவர் வந்து மாங்குடி மருதனர். யாரை வந்து பாட்டுடை தலைவனாக வைத்து பாடப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செழியனை வந்து வைத்து பாடப்பட்டிருக்காங்க. 8 தொகையில் வந்து 13 பாடல்களை வந்து பாடியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 8 தொகையில் வந்து மாங்குடி மருதனார் வந்து எத்தனை பாடல் பாடியிருக்காருன்னா 13 பாடல்கள் வந்து பாடியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. பாடல்லே வந்து அடிகள், பாடலுக்குள்ளே எத்தனை வரிகள், அடி என்பது அந்த வரியை வந்து அடிகள்னு சொல்லுவாங்க. இது மதுரை காஞ்சியில் வந்து 782 அடிகள் வந்து இருக்குது, பாடல் வரிகள் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.